This video is co-presented by RK Relators Foundation of Future presents Kodai Cloud Form. ஆனால் இந்த தொகுதி மறுசீரமைப்பு இந்த பிரச்சனை வந்து நம்ம நேற்றுந்தே நம்ம நியூஸ் பேப்பரில் டிவியில் கண்டிப்பாக பார்த்துருந்துருக்கோம். இப்போ சிஎம் கூட அதர் ஸ்டேட் சிஎம்மையும் மற்ற கட்சி தலைவரும் கூப்பிட்டுருக்காரு. இப்போ இந்த மறுசீரமைப்பு பிரச்சனையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது நல்ல விஷயம்தான், முதலமைச்சர் கூப்பிட்டு நல்ல விஷயம்தான். ஏன் கேட்டால் தொகுதி வந்து எப்படி சொல்கிறது, இப்போ இருக்கிற 40 எம்பிக்கிறாங்க. இந்த 40 எம்பி வந்து குறைஞ்சிச்சுன்னா இப்போ 40 எம்பி போய் பேசி அவங்ககிட்ட ஒன்றும் பண்ண முடியல. இதை குறைஞ்சிச்சுன்னா இன்னும் நம்மளோட வயசு இன்னும் கம்மியாயிடும். அதனால் முதலமைச்சர் கூப்பிட்டு நல்லது தான். அதேமாரி இதை வந்து மக்களோட தொகை கணிப்புகளில் பார்த்தா நம்ம வந்து வட இந்தியாவோட நம்ம வந்து ரொம்ப கம்மி தான். இதை வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து கரெக்டான முறையில் ஃபாலோ பண்ணாங்க. அது ஒரு வீட்டுக்கு ஒரு குழந்தை தான் அப்படின்ற மாதிரி ஃபாலோ பண்ணி நம்ம வந்து இன்றைக்கி கரெக்டான இதில் இருக்கிறோம். அவங்கள மாரி 4 பிள்ளை 5 பிள்ளை பெற்றுருந்தோம்னா இப்போ நம்மளும் நல்லா வளர்ச்சி ஆகிட்டு இருக்கோம். நம்ம மக்கள் தொகையிலும் அதுவும் அதிகமாகிட்டு இருப்பாங்க. இதுக்கான விஷயம் இதுதான். இந்த சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். முதலமைச்சர் கூப்பிட்டதுக்கு காரணமும் இதுதான். இதை வந்து நம்ம வந்து கரெக்டாக வச்சுக்கிறோம். மக்கள் தொகையிலையும் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோலாக இருக்குது நம்மளுக்கு. அவங்களாம் கண்ட்ரோல் மீறி போயிடுது. இன்றைக்கி பார்த்தா 140 கோடி மக்கள் இந்தியாவில் இருக்கிறாங்க. வறுமையும் அதிகமாக இருக்குது, மக்கள் தொகை ஜனத்துலையும் அதிகமாக இருக்குது. இது வந்து மக்கள் நல பிரச்சனையை வந்து பேசுறதுக்கான ஒரு தீர்வாக நம்ம பார்க்கல. பாராளுமன்றத்தில் ஏறினே 40 பேர் போய் மாநில பிரச்சனையை வந்து பல பிரச்சனையை வந்து இங்கேருந்து போனதை கூட தடுக்க முடியாது தான் இவ்வளோ நடக்குது. இப்போ அவங்க கூடுதலாக வச்சாலும் கம்மி பண்ணாலும் இதால் வந்து மக்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது. இந்த பிரச்சனையை கொண்டு வர மெயின் காரணம் என்னடான்னா, மக்களோட பல பிரச்சனையை வந்து திசை திருப்பத்துக்கோசம் தான் இந்த பிரச்சாரம் வந்து இப்போ எலெக்ஷன் டைம் வரதுனால இதை வந்து செய்கிறாங்க. இதால் மக்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது. நன்மைன்னு பார்த்தீங்கன்னா இது அரசியல்வாதிக்கு தான் நன்மையாக இருக்குது. அவங்க செய்கிற பல தப்புங்களை வந்து மறைக்கிறதுக்கு தான் இந்த தொகுதி மறுசீரமைப்புன்னு ஒரு திட்டத்தையே கொண்டு வராங்க. இது வந்து 40 பேர் வந்தாலும் சரி, இன்னும் 60 பேர் வந்தாலும் சரி, இல்லை இதை கம்மி பண்ணலாம். இதால் மக்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது. தமிழ்நாடை பொறுத்தவரையிலும் எந்த பிரச்சனையும் இல்லை. தமிழ்நாடு பொறுத்தவரை பிஜேபின்னா யாருன்னே தெரியாது. மக்கள் அந்தளவுக்கு ஓட்டு போடுறது ரொம்ப கஷ்டம்தான். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டுக்கு மக்கள் சிஎம் வரக்கூடிய எலெக்ஷனில் யார் ஓட்டு போடுவாங்களோ அது அவங்களுக்கு எல்லாருக்கும் ஓட்டு போடுவாங்க. பட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அவங்களுடைய சப்போர்ட்டிவ் எங்களுக்கு கிடைச்சதுன்னா ஒன்றும் பலவாக இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். அவ்வளோதான். சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சப்போர்ட்டிவ் இல்லாமல் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவங்க மக்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவ் பண்ணாங்கன்னா எங்களுக்கு எங்கள் கவர்மெண்ட்டு நல்லா பண்ணுவாங்க. அது இல்லாமல் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இல்லை, பிஜேபி வந்து எதுவுமே சைலண்ட்டாக வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிடுவாங்க பார்லிமெண்ட்டில். இதுவும் அதே மாதிரி பண்ணுவான்னு எல்லாருக்கும் உள்ள ஒரு பயம் இருக்குது. ஆப்போசிட் அதுதான் நீங்கள் மீட்டிங் சோழா கிராண்ட் கிண்டியில் 7-8 சிஎம் 8 ஸ்டேட் சிஎம் வர மாதிரி. எத்தனை ஸ்டேட் வந்திருக்காங்கன்னு தெரில. 22 பார்ட்டிஸ் அரௌண்ட் வராங்க போல இருக்கு அட்டன் பண்ணுறது. இவர் வந்திருக்காங்க பவன் கல்யாண், ஆந்திரா டெப்டி சிஎம். சில அவங்க பிஜேபி சப்போர்ட் தான். அதான் பிஜேபி சப்போர்ட் பண்ணுறவங்களும் இந்த ஒரு கூட்டத்துக்கு வந்திருக்காங்க. அப்போ இந்த தொகுதி மறுசீரமைப்பால் வந்து பல ஸ்டேட்டுகள் பாதிக்கப்படும். அஃபெக்ட் ஆகுன்றான் மெயினாக. ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா அதுதான் ரொம்ப அஃபெக்ட் ஆகும். ஏன்னா வந்து 1971 இந்த ஃபேமிலி பிளானிங் கொண்டு வந்தாங்க. ஆமாங்க. இப்போ நார்த் சைட்லாம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. சவுத்தில் தான் பர்த் ரேட்லாம் கண்ட்ரோல் பண்ணியாச்சு ஃபேமிலி பிளானிங்கில். அதுவே நமக்கு இப்போ அதே ட்ராபேக் இதனால். தொகுதி மறுசீரமைப்பால் வந்து தமிழ்நாடு பாதிக்கப்படாது அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற நம்ம தமிழக கவர்மெண்ட்டும் சரி, மந்திரிமார்கள் எம்எல்ஏ என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை பாதிக்கப்படும் தமிழ்நாடு அப்படின்றாங்க. 2 பேரில் யார் சொல்லுது உண்மை, யார் சொல்லுது பொய்யா? பிஜேபி அவங்க வந்து தமிழிசை தங்கராஜன் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் வந்து அவங்க வந்து தமிழ்நாடு சேர்ந்தவங்க தான். இருந்தாலும் அவங்க வந்து பிஜேபி கட்சிக்காரங்க. அவங்களுக்கு வந்து இதோட இது வந்து அவங்களுக்கு தெரியாது. ஏன் கேட்டால் அவங்களுக்கு வந்து பொறுப்பு இருக்குது. அவங்க வந்து ஆளுநர் இருந்துக்கிறாங்க. அதனால் அந்த கட்சிக்கோசம் அவங்க பேசுவாங்க. அது வந்து அதான் உண்மை. ஆனால் அது கிடையாது. அவங்க சொல்கிற மாதிரி அது உண்மை கிடையாது. ஏன்டா இன்றைக்கி 40 எம்பி பேசும்போது அங்கே பார்லிமெண்ட்டில் எந்த பேச்சும் எடுபடலை. என்ன அதேமாரி இதை இது கொண்டு வந்தாங்கன்னா தொகுதி மறுசீரமைப்பு அது வந்து இன்னும் கம்மியாயிடும். இன்றைக்கி 40ன்றது 38 என்னமோ ஆகிடும். 35-36 ஆகிடும். ஆயிடுச்சுன்னா இன்னும் கம்மியாக வாய்ஸ் ஆகிடும். அதுதான் என்னோட இது. இதில் குறைஞ்சாலும் சரி ஏறினாலும் சரி, என்னோட கருத்து என்னடான்னா, இதால் மக்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது. ஏன்னா ஏறினே 40 பேர் போய் மாநில பிரச்சனை பல பிரச்சனையை வந்து தீர்க்க முடியாதான் இன்னி வரைக்கும் இருக்குது. அது கல்வியாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், மக்கள் நல எல்லா பிரச்சனையும் சரி, மீனவர் பிரச்சனையாக இருக்கட்டும், விவசாய பிரச்சனையாக இருக்கட்டும், மாணவர் பிரச்சனையாக இருக்கட்டும், நீட் தேர்வாக இருக்கட்டும், இதால் என்ன நன்மை இருக்குது எங்களுக்கு? 40 பேர் போயும் பிரச்சனை இல்லை.
எக்ஸ்ட்ரா நீ 60 பேர் போனாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆளுங்கட்சிங்க செய்கிற தப்பை மறைக்கிறதுக்கு தான் நம்ம இதை பார்க்குறோம். மறுசீரமைப்புன்றது இப்படி தான் நாங்கள் பார்க்குறோம். மற்றபடி இது வந்து மக்களுக்கு எந்த நன்மையும் பயக்காது. இப்போ நீங்கள் சொன்னீங்க மக்களுக்கு வந்து எந்த நன்மையும் பயக்காது அப்படின்றீங்க. ஆனால் ஒரு சில கட்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ தொகுதி மறுசீரமைப்பு வந்து நடைமுறைக்கு வந்துச்சுப்பா அப்படின்னா இவங்க தொகுதியை குறைச்சிடுவாங்க. உதாரணத்துக்கு 2 தொகுதி இருக்குன்னா அது ஒரு தொகுதியாக மாற்றிடுவாங்க. அப்போ 2 தொகுதியை ஒரு தொகுதியாக மாற்றினா அப்போ அதுக்காக நிதி குறைஞ்சிரும், நாங்கள் எப்படி மக்கள் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு ஒரு சில கட்சிக்காரர்கள் சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிதி குறைஞ்சிருன்றது சொல்கிறது கரெக்டு. அது நிதி வந்து மத்திய அரசாங்கம் வந்து நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்க மாட்டேன்றது அது ரொம்ப தப்பு. அது நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை வாங்கணும். இதால் வந்து நிதி வாங்கி இது மக்களுக்கு இது செய்கிறாங்களாடானா, முழுமையாக செய்கிறாங்களாடானா இது கிடையாது. அது வந்து கண் துடைப்புக்கு கொஞ்சம் செய்கிற மாதிரி செய்கிறாங்களே தவிர மீதி வந்து எல்லா காசும் வந்து அரசியல்வாதி பாக்கெட்டுக்கு தான் போகுது. மக்களுக்கு வந்து சேர்ந்த ஒரு இதுவே கிடையாது. இது கடைசி வரைக்கும் இருக்கிற மக்கள் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறான். பல பிரச்சனைக்கு போராண்டி தான் இருக்கிறான். மாணவர் பிரச்சனையாக இருக்கட்டும், மீனவர் பிரச்சனையாக இருக்கட்டும், அரசு போக்குவரத்து பிரச்சனையாக இருக்கட்டும், ஆட்டோ டிரைவராக இருக்கட்டும், கூலி தொழிலாளியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அந்த பிரச்சனை வந்து இன்னமும் இருந்துன்னு தான் இருக்குது. இதால் வந்து மக்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது. இதை வந்து சுருக்கமாக சொல்லணும்னா ஆளுங்கட்சி செய்கிற வந்து பல தப்புங்களை வந்து இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பிரச்சனை வந்தது. ரெண்டாவது வந்து இந்த வேங்க வெயில்னு ஒன்று வந்தது. அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஒரு போராட்டம் பண்ணாங்க நாம் தமிழர் கட்சி சார்பாக இதில் திருப்பூரூரில். அது வந்து இந்த பஞ்சமி நிலம் மீட்கணும்னு அதெல்லாம் முக்கியமான ஒரு இது. அதுக்கப்புறம் ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்கிறாங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பை வந்து அதை செய்யவும் மாட்டுறாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக செய்யணும். செஞ்சால் தான் அது பண்ணால் அது வந்து மத்திய அரசாங்கம் செய்யணும்னு அவங்க சொல்கிறாங்க. மத்திய அரசாங்கம்னா சொல்லிட்டு மாநில அரசாங்கமாக அதை செய்யலான்றாங்க. உனக்கு நான் பாலை போட்டால் நீ திருப்பி எனக்கு போடுற கட்சியில் நாங்கள் வந்து ஒரு ஏமாளி கூட்டமாக தான் இருக்கிறோம். அப்போது மத்தியிலும் மாநிலம் சொல்லி வச்சு பண்ணுறாங்க. ஆமாம், இது வந்து மக்களை ஏமாத்துறதுக்கோசம் தான் பண்ணுறாங்க. அதுதாங்க இப்போ வந்து அப்போ இருந்த ஒரு கவர்மெண்ட், மத்திய அரசு கொண்டு வந்த கவர்மெண்ட் ஒரு திட்டத்தை தமிழ்நாடு உட்பட தென்னிந்திய மாநிலம் ஃபாலோ பண்ணிச்சு. சரி, ஓகே. வட இந்தியா ஃபாலோ பண்ணல. அப்போ ஃபாலோ பண்ண ஒரு ஸ்டேட்டுகளை அவங்களோட தொகுதிகளை குறைக்கிற மாதிரி ஒரு திட்டம் வருது. இது எப்படி அவங்க சொன்னதானங்க செஞ்சாங்க? சவுத்தில் அவங்க ஓட்டு வரமாட்டேங்குது. அப்போ ஓட்டுக்காக இது நடக்கும். ஆமாம், இது அவங்க சவுத்தை அவங்க டிபெண்ட் பண்ணாமல் நார்த் சைடு, நார்த் ஈஸ்ட்டு, வெஸ்ட்டை வந்து அங்கேயே அவங்க இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு தொகுதியை வந்து அங்கே வின் பண்ணி போயிடலாம் வித்தவுட் எனி ஹெல்ப். சவுத் சைடு அவங்க யாரும் டிபெண்ட் பண்ண வேணாம் அந்த பிளானில் தான் இருக்கா அவங்க ஐடியா. ஏற்கனவே மெஜாரிட்டி அவங்க பார்லிமெண்ட்டில் வேறு அதிகமாக இருக்காங்க. இப்போ இதால் வந்து குறைஞ்சிச்சுன்னா இன்னும் இங்கே பலவீனமாக ஆகும். 29ல் இன்னும் அவங்களுக்கு மெஜாரிட்டி வருமானு தெரியல. இப்போ மெஜாரிட்டி இல்லை. சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் 2 பேரும் தான் சப்போர்ட் தான் போயிட்டு. டிஎம்கேக்கு 22 எம்எல்ஏ எம்பிஸ் இருக்காங்க இண்டிபெண்ட்டாக பார்த்தா. இவங்க சப்போர்ட் பண்ணுறா இன்டைரக்டாக நமக்கு தெரியல. இன்டைரக்ட் சப்போர்ட்டு. சரி, இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம தமிழ்நாட்டு சிஎம் வந்து மற்ற மாநில சிஎம் எல்லாம் கூப்பிட்டுருக்காரு. வாங்க இது வந்து பற்றி பேசணும், இதை வந்து நம்ம வந்து ஒரு முடிவு கொண்டு வரணும் அப்படின்றாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இந்த பிரச்சனை மற்ற ஸ்டேட்லேயும் இருக்குது. ஆனால் இங்கே இருக்க சிஎம் தான் வந்து மற்ற ஸ்டேட்டோட சிஎம்ஐ கூப்பிட்டுருக்காங்க, மற்ற கட்சி தலைவர்களை கூப்பிட்டுருக்காங்க பிற மாநிலத்திலேருந்து. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது நல்ல விஷயந்தான். ஏன் கேட்டால் நம்ம எல்லாத்துலேயுமே நம்ம தான் வந்து எல்லாத்தையும் முன்னோட்டமாக இருக்கிறோம். இப்போ எந்த இது எடுத்தாலும் நம்ம தான் ஃபஸ்ட்டு குரல் கொடுக்குறோமே. ஏன்னா தமிழ்நாடு தான் குரல் கொடுக்கும். எந்த விஷயமா இருந்தாலும் அது வந்து கெட்டதாக இருக்கிற மாரி இருந்தால் நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்குறோம். இப்போ முன்மொழி கொள்கைன்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க. அது நம்மளுக்கு தேவையில்லாது. ஏன்டா நம்ம ஆல்ரெடி 2 லாங்குவேஜ் படிச்சுக்கிறோம். இங்கிலீஷும் படிக்கிறோம், தமிழும் படிச்சுன்னு இருக்கிறோம். இதே நம்மளுக்கு போதும். இது இன்னொன்று கொண்டு வந்தோன்னா இப்போ வர பிள்ளைங்களுக்கு இப்போ இந்திய எடுத்து வந்தால் இன்னும் சிரமம் தான். இப்போ நாங்கள் சென்னையில் இருக்கிறவங்க ஓரளவுக்கு இங்கிலீஷ் ஓரளவுக்கு படிப்பாங்க, பேசுவாங்க. நீங்கள் கிராம சைடில் போயிட்டீங்கன்னா இங்கிலீஷ் படிக்கிறதே கொஞ்சம் கஷ்டம். அடுத்தது நீ ஹிந்தி வந்துச்சுன்னா சுத்தமாக அவங்க வந்து அவங்க 6வது 7வதுலேயே அவங்களாம் வந்து எல்லாம் அன்பிட் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களாம் வந்து அடுத்த இதுக்கு போக முடியாது அவங்களால. இப்போ நீங்கள் சொல்லிங்க மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி சொல்லி வச்சு பண்ணுறாங்க அப்படின்னு. இப்போ அண்ணாமலை அவர்களாக தான் சொன்னார். டிஎம்கேட பி டீம் பார்த்தா டிவிகே தான், தமிழக வெற்றி கழகம் தான். ஆனால் ஒரே விஜய் அவர் தான் சொன்னான்னா இல்லை பிஜேபியும் டிஎம்கே தான் பி டீமு அப்படின்னா. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் எப்படி பார்க்குறேன்னா மெயின் டீம் ஏ டீமே வந்து திமுக தான். ஏன்னா அது டிவிக்கும் கிடையாது, மற்ற தமிழ்நாட்டில் எந்த புது கட்சி வந்தாலும் அது கிடையாது. இது மெயின் டீமே வந்து திமுக தான். முதல் வாஜ்பாய் காலத்தில் கூட்டின்னு வந்து பிஜேபியை உள்ளே விட்ட பெரிய மகாத்மாவே திமுக தான். வாஜ்பாய் காலத்தில் ஃபஸ்ட்டு எச் ராஜான்ற ஒரு ஆளே வந்து சட்டசபைக்கு போனது வந்து திமுக மூலியமாக தான் போனார். அப்படி இருக்கும்போது மற்றவங்கள பிஜேபி சொல்கிறது எப்படி அது நம்ம எப்படி கேட்குறது ஏற்றுக்க முடியும்? அதுக்கப்புறம் கலைஞர் சிலையை வந்து திறக்கிறதுக்கு பிஜேபியிலேருந்து ராஜ்நாத் சிங் தான் வந்தார்.
அதுக்கப்புறம் நம்ம அவர் சமாதி திறக்கிறதுக்கு வெங்கைய நாயுடு வந்தார் சிலை திறக்கிறதுக்கு. அங்கே பீச்சில் வந்து ராஜ்நாத் சிங் வந்தார். அப்போ ஏ டீம் யார்? மெயின் டீமே இவங்க தான், திமுக தான், பிஜேபியோட. ஆனால் இவங்க வந்து மற்ற கட்சி வளர விடாத அளவுக்கு மற்றவங்கள சொல்கிறாங்க இவங்க. மற்றபடி மெயின் டீமே திமுக தான். பிஜேபியும் திமுகவும் ஒரே கூட்டணி, மறைமுக கூட்டணி அவங்க. சரி, இப்போ நீங்களே சொன்னீங்க வந்து இப்போ ஓட் டைம் அப்படின்னு. இதே தான் மக்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டிலே வந்து 1008 பிரச்சனை இருக்குது, ஓகேங்களா? அந்த பிரச்சனைலாம் விட்டு இந்த ஒரு பிரச்சனைக்கு மட்டும் அவர் ரொம்ப முனைப்பு காட்டுறாரு சிஎம் அப்படின்ற. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சம்டைம்ஸ் ஒரு ப்ராப்ளம் வந்து அதை டைவர்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு இஷ்யூ கொண்டு வந்துடுவாங்க. அப்போ இது டைவர்ட் பண்ணாதான் இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா? வேறு எதனா இப்போ இஷ்யூ நிறைய இந்த டாஸ்மாக் இது டாஸ்மாகில் ரைடு அதை டைவர்ட் பண்ணுறதுக்கும் பண்ண சான்சஸ் இருக்குது. இது கொஞ்சம் டாஸ்மாக் 1000 கோடி. ஆமாம். சரிங்கண்ணா, இப்போ இந்த தொகுதி மறுசீரமைப்பு வந்துச்சுன்னா தொகுதிகள் குறைக்கப்பட்டுருச்சு. இப்போ இந்த தொகுதிகள் குறைக்கப்பட்டதுனால தமிழக மக்கள் பாதிக்கப்படுவாங்களா இல்லை அரசியல் தலைவர்கள் பாதிக்கப்படுவாங்களா? எல்லாமே தான். இப்போ நிற்கிறவங்க கம்மியாகிடுவாங்கல்ல, எம்பிஸ் ஒரு கட்சியிலையும் பார்த்தா எம்பிங்க குறைஞ்சிடும். எல்லாமே பப்ளிக்காக அஃபெக்ட் ஆகும், ஏரியா மக்களும் அஃபெக்ட் ஆகும். அது ஆட்சியாளர்கள் தான் பிரச்சனை. இப்போ மக்களை வந்து அவங்க நல்லதாக அவங்க செய்யலை. ஏங்கட்டா இப்போ அன்றைக்கி வந்து பார்த்தா ஒரு குடும்பம் ஒரு வாரிசுன்னு சொன்னாங்க. அதை நம்ம கடைப்பிடிச்சிக்கிறோம். கடைப்பிடிச்சதால் தான் இன்றைக்கி வந்து மக்கள் ரொம்ப கட்டுக்கோப்பாக இருக்குது இங்கே தமிழ்நாட்டில். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அதர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா 4 புள்ள 5 புள்ளன்னு பெற்று அவங்க வந்து அவங்களோட ஸ்டேட்டில் நிறையா மக்களை உருவாக்கிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து ஒன்றா அது மறுசீரமைப்பு அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும், அது நம்மளுக்கு கரெக்டாக இருக்காது. ஏன்டா நம்ம கண்ட்ரோலாக இருக்கிறோம், இங்கே தேவையே இல்லை.